அண்மை செய்தி. 5ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி முறை ரத்து என மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். கல்வி உரிமை சட்டத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள திருத்தங்களால் தமிழ்நாட்டு பள்ளிகளின் தேர்ச்சி முறையில் எந்த மாற்றமும் கிடையாது என தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இன்று மாலை மத்திய கல்வி அமைச்சகத்தினுடைய செயலாளர் சஞ்சய்குமார் தெரிவிக்கும் பொழுது, கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த கட்டாய தேர்ச்சி என்பது ரத்து செய்யப்படுவதாக தெரிவித்திருந்தார். குறிப்பாக இது குறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில், தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளி குழந்தைகளுக்கும் தொடர்ந்து தடையின்றி கல்வி பயின்ற ஏதுவாக 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி வழங்கப்படும் முறை தற்போது வரை செயல்படுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்நிலையில் கல்வி உரிமை சட்டத்தின் விதிகளை திருத்தம் செய்து 5ஆம் மற்றும் 8ஆம் வகுப்பு தேர்வுகளில் தேர்ச்சி பெறாத குழந்தைகளுக்கு 2 மாதங்களில் மறுதேர்வு முறையும், அதிலும் தேர்ச்சி பெறாத குழந்தைகள் அதே வகுப்பில் ஓராண்டு பயில வேண்டும் என்கின்ற முறையை மத்திய அரசு கொண்டு இருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக தேசிய கல்விக் கொள்கையை பின்பற்றி நடத்தப்படும் மத்திய அரசு பள்ளிகளுக்கு இந்த புதிய நடைமுறை பொருந்தும் எனவும் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். குறிப்பாக இன்று மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்திருக்கக்கூடிய இந்த திருத்தங்கள், கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய திருத்தங்கள் அனைவரும் தேர்ச்சி என்கின்ற அந்த இது இருக்காது எனவும் அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். மாநில அரசு இதற்கு முன் இருந்தது போலவே 5, 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் பாஸ் என்கின்ற முறைதான் தொடர்ந்து இருக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் மத்திய அரசினுடைய இந்த அறிவிப்பை ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் தடையின்றி 8ஆம் வகுப்பு வரை கல்வி பெறுவதில் ஒரு பெரிய தடைக்கல்லை மத்திய அரசினுடைய இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளும் எனவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேசிய கல்விக் கொள்கையை பின்பற்றாமல் மாநிலத்தின் தேவைகளை கருத்தில் கொண்டு சிறந்த கல்வியாளர்களை ஒருங்கிணைத்து புதிய மாநில கல்விக் கொள்கையை உருவாவதற்கான அரசு தொடங்கிய அந்த கல்விக் கொள்கை குழுவினுடைய அந்த பணி நிறைவேறும் தருவாயில் இருப்பதாகவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் மாநில கல்விக் கொள்கை தொடர்ந்து பின்பற்றப்படும் சூழலில் மத்திய அரசின் இத்தகைய நடவடிக்கைகள் எதுவும் தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் மத்திய அரசு பள்ளிகளை தவிர பிற பள்ளிகளுக்கு பொருந்தாது என்பதை தெளிவுபடுத்த விரும்புவதாகவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தமிழ்நாட்டில் உள்ள பெற்றோர்களும் மாணவர்களும் ஆசிரியர்களும் கல்வியாளர்களும் மத்திய அரசினுடைய கல்வி உரிமை சட்ட விதிகள் குறித்து எந்த வகையிலும் குழப்பமடைய தேவையில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தற்போதுள்ள தேர்ச்சி நடைமுறையே தொடரும். அதாவது 2009 அனைவருக்கும் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த சட்டத்தின்படி தமிழ்நாடு அரசு தற்போது பின்பற்றி வரக்கூடிய 8ஆம் வகுப்பு வரை அனைவரும் தேர்ச்சி என்கின்ற அந்த முறைதான் நடைமுறையில் இருக்கும் எனவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். தமிழக முதலமைச்சருடைய அந்த குறிப்பிட்டிருக்க போல ஒரு தலைமுறையில் பெறக்கூடிய கல்வி அறிவானது 7 தலைமுறைகளுக்கும் பாதுகாப்பு அமையும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இன்று மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த 5வது மற்றும் 8வது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான அனைவரும் தேர்ச்சி என்கின்ற அந்த கல்வி உரிமை திட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியாகியிருந்தது. அதனை தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெளிவுபடுத்தியிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடைமுறை இருந்து வரக்கூடிய 8ஆம் வகுப்பு வரையில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் ஆல் பாஸ் என்கின்ற வகையில்தான் இனிமேலும் இருக்கும் என்கின்ற அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய அந்த CBSE போன்ற பள்ளிகள், மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் கீழ் இருக்கக்கூடிய CBSE பள்ளிகள் மற்றும் சைனிக் பள்ளிகள் போன்ற பள்ளிகளில் தான் இது போன்ற நடைமுறை தொடரும். அதனை தவிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள், மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் எல்லாம் இது போன்ற நடைமுறை இருக்காது, 8ஆம் வகுப்பு வரை அனைவரும் தேர்ச்சி என்கின்ற நடைமுறை இருக்கும் எனவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இதனை தெளிவுபடுத்தி இருக்கிறார்.